இன்செக்யூரிட்டி. எஸ்பெஷலி இந்த டீனேஜ்ல இருந்து 20ஸ் போற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் இந்த இன்செக்யூரிட்டின்ற வேர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ரிலேட்டிவா இருக்கும். நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என்னுடைய பல்லு வந்து எடுப்பா இருக்கு, எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு, என் ஃபேஸ்ல ஸ்போர்ஸ் அதிகமா இருக்கு, எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே தன்னோட லைஃப்ல வந்து இன்செக்யூரிட்டின்ற விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில இன்செக்யூரிட்டிஸ் வந்து சரி பண்ண முடியும். சில இன்செக்யூரிட்டிஸ் வந்து சரி பண்ண முடியாது. சில இன்செக்யூரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சில இன்செக்யூரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ இந்த வீடியோல உலகத்துல இருக்க எல்லா இன்செக்யூரிட்டிஸ்க்கும் பதில் கிடைக்க போகுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதபோது அதுல எப்படி என்னால சொல்யூஷன் கொடுக்க முடியும்? ஈவன் தோ அதுக்கு சொல்யூஷன் இருந்தாலுமே என்னால வெறும் வேர்டா சொல்ல முடியுமே தவிர அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓகேங்களா? வேற ஒருத்தவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதபோது அது என்னால பேச முடியாது. பட் பர்சனலா நான் என்னுடைய டீனேஜ்ல என்னென்ன இன்செக்யூரிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன், எப்படி அக்செப்ட் பண்ணிட்டேன், அத பத்தி என்னால பேச முடியும். So let's dive into the video. ஃபர்ஸ்ட் இன்செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா என்னுடைய பல்லு. இது எப்படிதான் எனக்கு இன்செக்யூரிட்டா நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கும். பட் நல்லா கிட்ட வந்து பார்த்தா இந்த ஃப்ரண்ட் பல்லு இருக்கு பாத்தீங்கன்னா, இருங்க கண்ணாடில பாத்துக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுது. இந்த ஃப்ரண்ட் பல்லுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா ட்விஸ்டடா இருக்கும். ஐய்யய்யோ! அது என் டீனேஜ்ல போட்டு என்ன பாடா படுத்திச்சுங்க. ஆப்வியஸா என்னுடைய பல்லு வந்து பார்த்தீங்கன்னா, எத்து பல்லாம் கிடையாது. என்னை யாருமே இந்த பல்லு வந்து எத்து பல்லு அப்படி சொல்லிட்டு யாரும் கிண்டல் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் தெரியாத்தனமா ஒரு நாள் வந்து கண்ணாடிய பார்க்கும்போது, இந்த இந்த பல்லுக்கு பார்த்தீங்களா ஃப்ரண்ட்ல, இது லைட்டா ட்விஸ்ட்டா இத நோட்டீஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு. அடுத்து ஒரு வாரமா தெரியல எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த பல்ல போட்டு அழுத்திட்டே இருந்துட்டு, அத பத்தி நெனச்சுன்ட்டு, இந்த ஆங்கிள் இது லைக் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது கூட, அவங்க கிட்ட ஆங்கிள் மெயின்டெயின் பண்ணுவேன். இந்த ஆங்கிள்லேருந்து யாருனா பேசினாங்கன்னா அப்படி திரும்பிட்டு. பிகாஸ் இப்படி தெரிஞ்சிரும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லேருந்து பேசினா வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த அளவுக்கு நோட்டிஃபுல்லா தெரியாது. இங்கேருந்து போக தெரிஞ்சிரும். பட் அதுக்கப்புறம் காலப்போக்குல வந்து அத பத்தி நான் நோட்டீஸ் பண்றத விட்டுட்டேன். ஐ மீன் எப்படி சொல்றது? அக்செப்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அது இப்போ கூட எனக்கு ஒரு இன்செக்யூரா ஃபீல் ஆகல. ஆனா ஏன் தான் அந்த டீனேஜ்ல வந்து அது அவ்வளோ இன்செக்யூரா ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. இன்கேஸ் வந்து சிரிக்கும்போது நல்லா இருக்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியல. அந்த ஒரு ட்விஸ்ட் அவ்வளோதான். அது என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு செஞ்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் செகண்ட் இன்செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மை பேக். இதுக்கு நான் வாங்காத அடியே கிடையாது. வாங்காத பாடி ஷேமே கிடையாது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து என்னுடைய நம்பர வந்து என்னுடைய பட்டப்பேர் வச்சு தான் சேவ் பண்ணியிருப்பான். அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல. மறக்குமா நெஞ்சோ இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த பெல்விக் போன் இருக்கு இல்லைங்களா? பெல்விக் போன். அது வந்து ஜெனடிக்கலி கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப இங்க தொட்டா இங்க போன் ஃபீல் ஆகுது. ஸோ உடம்போட சைஸ விட பெருசா இருக்கு. ஓகேங்களா? அத வந்து நான் என்ன பண்ணாலும் குறைக்க முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ஃபேட் கிடையாது. மசில் தான். இது வந்து கம்ப்ளீட் ஃபேட்டே கிடையாது. பட் ஸ்கூல் டைம்ல எனக்கு என்ன தெரியும்? பசங்க வந்து பார்த்துட்டு பாடி ஷேம் பண்ணுவாங்க. ஐயோ! வீட்லலாம் வந்து அழுதுருக்கேன். எங்க அப்பா வீட்லாம் சொல்லி, பாரு அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கேன். இதுல இருக்கறதுலயே முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பேண்ட். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க. இப்ப என்னோட ஹிப் சைஸ் வந்து 36ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 36 பேண்ட்ட போட்டா எனக்கு ஏறாது. ஏன்னா என் பேக் தான் 38ஆ இருக்குது. எப்படி ஏறும்? புரியுதுங்களா? நான் கடைக்காரர்கிட்ட போய் கூட அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா 38 எடுத்தா தான் அது மேல போயிட்டு ஹிப்ல பெல்ட் போட்டு டைட் பண்ணிப்பேன். கரெக்ட்டா இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு 38 சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கும் எனக்கும் இடையில வந்து பெஞ்ச் இருக்கும்ல. அவருக்கு டாப் தான் தெரியும். பாட்டம் தெரியாது. 38ஆ? ப்ரோ 38லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு 36 கரெக்ட்டா இருக்கும். இல்ல 34ல 34ஆ? அப்படின்ற மாரி இருக்கும். ப்ரோ இல்ல ப்ரோ அப்படி சொல்லிட்டு நான் எக்ஸாமினேஷன் வந்துட்டேன் ப்ரோ. பெருசா இருக்கு. அப்படி இந்த மாதிரினா ஒரு தடவையும் பேண்ட் வாங்க போறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அப்புறம் நான் இத எப்படிதான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, டிஃபன் ஸ்டால். நாங்க ரன் பண்ணிட்டு இருந்த டிஃபன் ஸ்டால். இப்ப நான் தள்ளிட்டு போணும்னா மேட்ல ஏத்தணும். ஓகேங்களா? என்னால யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம என்னால தள்ள முடியும். இன் கேஸ் எங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனாக்கா, நான் தள்ள வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்ப இந்த லெக் மட்டும் இல்லன்னா என்னால தள்ளவே முடியாது. அந்த பாயிண்ட்ல தான் என் லெக்க பத்தின நெகட்டிவ் திங்கிங் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா மாறுச்சு. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஜிம் போயிட்டு லெக் டேக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லெக்ல வந்து மசில் கெயின் பண்றதுக்கு. பட் எனக்கு ஜெனடிக்கலாவே லெக்ல வந்து அதிக மசில்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓவரா இருக்கு. வச்சுக்கலாம். ஸோ என்னால ஓட முடியும், டான்ஸ் ஆட முடியும், ஸ்கிப்பிங் ஆட முடியும், வெயிட்டான பொருள் தூக்க முடியும். என்னால வந்து என் தலைக்கு மேல கிக் பண்ண முடியும். இதுக்கு மேல ஒரு காலுக்கு என்னங்க வேணும்? ஸோ என்னுடைய லெக்ல இவ்ளோ அட்வான்டேஜஸ் இருக்கும்போது, வை ஐ ஹேவ் டு ஃபீல் இன்செக்யூர் அபௌட் இட்? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் அக்செப்டிங் இட். ஜெனடிக்க நம்மளால மாத்த முடியாது. அதுக்கு நான் போயிட்டு போன அறுத்து ஆப்பரேஷனா பண்ண முடியும். அதுக்கு நான் எப்படியும் தானே போயிடுவேன். பட் இது நல்லா தாங்க இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஸ்கூல் டைம்ல ரொம்ப ஓட்டிட்டாலும் இருக்கும்.
அது நினைச்சா தான் மனசு கஷ்டமா இருக்கு. அண்ட் வேற என்ன இன்செக்யூரிட்டீஸ் இருந்ததுன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து பால்டு ஹெட் ஓகேங்களா? எனக்குமே முடி கொட்டிடும் ஃபியூச்சர்ல அப்படின்ற பயம். அது ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணது கிடையாது. அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு முடி கொட்டி நான் கண்கூட பார்த்தது இல்ல. ஸோ அத பத்தி நான் ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணதில்ல. பட் அடிக்கடி அது தோணும். நம்ம அப்பாவுக்கு வந்து முடி கிடையாது. நம்மளுக்கும் போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து பக் பக் பக்ன்னு அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட். பட் எங்க அம்மாவோட ஜெனடிக்கும் சேர்ந்து என்ன காப்பாத்துதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். வயசானா தான் தெரியும். இன்னொரு இன்செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லுக். ஐ மீன் இப்பதான் நான் வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வரேன். ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது. அப்பலாம் எப்படி வச்சுக்கோங்களேன். அடே பாவமா இருக்கா? இப்படிதான் இருக்கும். ஒரு என்ன சொல்றது? சிரிக்கும்போது மட்டும் பல்லு தெரிஞ்சா அது சிரிக்கிற மாரி இருக்குங்க. மத்த எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பிரஷன்றது மூஞ்சில அந்த எக்ஸ்பிரஷனே வராது. சும்மா ம், ம். இப்படிதான் இருக்கும். ஸோ என்ன நானே வந்து நம்ம மத்தவங்க கண்ணுக்கு அட்ராக்டிவா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு டீனேஜ் தாண்டுற அந்த இது வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே சரி பண்ணிக்கிட்டேன். லைக் நம்ம வந்து இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் சிரிப்போம், இப்படிதான் கோவப்படுவோம். நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கும். இத வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்பளும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் லுக்கிங் பெர்சன் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சில விஷப்பரீட்சைலாம் செய்வேன். விஷப்பரீட்சை சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முடியோட இருக்கும்போது கொஞ்சம் குட் லுக்கிங்கா இருப்போம். கொஞ்சம் மொட்டையெல்லாம் அடிச்சிட்டாக்கா, அது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் லுக்கிங்கா மாறிடும். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி. மத்தவங்க எப்படின்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் முடிய வந்து ஒட்டுக்கா வெட்டிடுவேன். கண்ணாடில பார்த்தா ம். அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? சுமாரா தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபேஷியலோட வாழ அடாப்ட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன். ஓகே. என்னது இது? என் மூஞ்சி இதான். இப்படிதான் இருக்கும். அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, முடி வளர்ந்தாலும் சரி, முடி வெட்டினாலும் சரி, இல்ல நீ மொட்டையா போனாலும் சரி, ஒரே மாரி தான். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் கிடையாது. யார் என்ன நினைப்பாங்கன்ற கவலை கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, "டேய் மொட்டை அடிக்காதடா, நல்லா இல்லடா. முடி வச்சா நல்லா இருக்கடா" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். பட் தெரிஞ்சாலுமே, இப்ப நான் மொட்டை அடிச்சுட்டு, நம்மளுடைய லுக்க வந்து அது கொஞ்சம் கம்மியா காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுமே, பீப்பிளோட இன்டராக்ட் பண்றதுக்கும், ஈவன் தோ நான் வந்து டான்ஸ் வீடியோலாம் வந்து அந்த மொட்டை மாட்டிட்டு தான் போட்டுருக்கேன். எனக்கு அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு வியர்ட் ஃபீலிங்காவே எனக்கு இல்ல. ஸோ தீஸ் ஆர் மை இன்செக்யூரிட்டீஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். மேபி யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. இதுலேருந்து ஏதாவது உங்களுடைய லைஃப்ல ஒரு துளியோண்டு, இவ்ளோண்டு சேஞ்சஸ் மைண்ட்ல ஏற்பட்டாலும், ஐ அம் வெரி ஹேப்பி அபௌட் இட். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நெறைய பேர் போய் சேரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டு மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? கமெண்ட் செக்ஷன் சும்மா தாங்க இருக்குது. யூஸ் இட். ஃபோன் பக்கத்துல தான் இருக்கும். ரிப்ளை பண்றேன். இதே மாரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் பை பை.